அன்பு நேயர்களே, ஒரு 40, 50 வருடங்களுக்கு முன்பு கூட வேலைக்கு செல்லும் பெண் மக்கள் என்ன செய்வார்கள்? அதிகாலையில் எழுந்து அப்பொழுதெல்லாம் பெரும்பாலும் விறகு அடுப்பு தான். சிற்றுண்டியையும் பார்த்து விடுவார்கள். சமைத்து சாப்பாடும் எல்லோருக்கும் வைத்து அவர்களும் எடுத்துக்கொண்டு அறக்க பறக்க ஓடுவார்கள். இப்படி கழிந்தது. சமைக்காமல் ஒரு நாள் கூட அவர்களால் இருக்க முடியாது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அத்தனை வசதிகள் வந்துவிட்டன. ஆனாலும் வீட்டில் சமைக்கின்றோமா ஒழுங்காக? அப்படி என்றால் இல்லை. எதற்கெடுத்தாலும் உணவு விநியோகஸ்தர்களுக்கு அழைப்பு விடுத்து அதை சாப்பிடுவதிலேயே பெருமை அடைகிறார்கள். ஏனென்றால் கண்கூடாக நாங்களும் காண்கின்றோம். சமைக்க தெரியும், எல்லாமும் தெரியும். இருந்தாலும் இப்படி வரவழைத்து சாப்பிடுவது என்பது ஒரு மிகப்பெரிய கௌரவமான விஷயமாக ஆகிவிட்டது. விடுமுறை நாட்களில் கூட காலையிலேயே உணவு விநியோகிக்கும் ஊழியர்கள் சிட்டாக பறக்கிறார்கள். அவர்கள் முகத்தில் அத்தனை வருத்தங்கள், களைப்பு. ஏனென்றால் குறிப்பிட்ட நேரத்தில் கொண்டு போய் கொடுத்து விட வேண்டும். இப்படி வீடு வீடாக உணவு விநியோகம் செய்பவர்கள் ஒரு வாய் சாப்பிட்டாயா என்று கேட்பதற்கு யார் இருக்கிறார்கள்? மற்றவர்கள் பசியாற்ற ஓடுபவர்கள் என்னதான் சம்பளம் வாங்கி கொண்டு வேலை செய்தாலும் அவர்கள் எப்பொழுது சாப்பிட்டார்கள் என்று யார் அறிவார்கள்? இந்த உணவானது குறிப்பிட்ட நேரத்திற்குள் சூடாக கிடைக்க வேண்டும், சமைத்திட வேண்டும், கொடுத்திட வேண்டும் என்று எத்தனை அவசரத்துடன் சமைப்பார்கள், பதைப்புடன். அதே பதைப்புடன் தானே விநியோகம் செய்பவர்களும் ஓடி வருவார்கள். உடனே கொடுத்து விட வேண்டும் அல்லவா? இதில் என்ன ஒரு அதாவது மனநிலை என்பது, சமைக்கும் பொழுது சமைப்பவர் மனநிலை நன்றாக இருக்க வேண்டும். ஒரு விருந்துக்கு, அதாவது ஒருவர் வீட்டிற்கு நாம் சென்றிருந்தால் கூட முகத்தை தூக்கி வைத்து கொண்டு செய்யும் பொழுது நாம் சத்தம் போடாமல் கிளம்பி வந்து விடுவோம் அல்லவா? அவர்கள் போட்டாலும் அது நஞ்சாக மாறிவிடும். இப்படி இருக்கும் பட்சத்தில் எல்லா வசதிகளும் இருக்கின்றன. அஞ்சரை பெட்டியில் பொருள் இருக்கிறது, அரிசி பருப்பு இருக்கின்றது, குளிர்சாதன பெட்டியில் காய்கறிகள் அப்படியே உறங்குகின்றன, கைகளில் கைபேசி. அடியேன் வேலைக்கு செல்லும் பெண்களை பற்றி கூறவில்லை. எல்லாமும் அறிந்தும் குடும்ப தலைவிகளே இப்படி இருக்கிறார்கள், பார்க்கின்றோம். இவர்கள்தானே முன்னுதாரணமாய் இருக்க வேண்டும் இளைய தலைமுறைக்கு. இவர்களே இப்படி இருந்தால் வளரும் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? ஏன் தான் கொரோனா என்ற பேய் வந்ததோ, கைபேசி கையில் வந்ததோ தெரியவில்லை. சுத்தமாக இளைய தலைமுறையிலிருந்து வயதானவர்கள் வரை கைபேசிக்கு அடிமையாகி விட்டார்கள். யார் காப்பாற்றுவது? அன்பு நேயர்களே, யார் மீட்டெடுப்பது இவர்களை?